பாஜக தரப்பிலிருந்து திரு அஸ்வதாமன் அவர்கள் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரும்ப கொண்டு வரேன் சார். திரு மதிவாணன், இந்தியா கூட்டணி இன்னும் ஒற்றுமையா இருக்குன்னு காட்டுறதுக்காக சபாநாயகர் எலெக்ஷன்லயோ துணை சபாநாயகருக்கோ போட்டியிட போறீங்களா? இதுதான் உங்களுடைய அரசியல் வியூகமா? இல்லை, அதாவது அரசியல் வியூகம்ன்றது எப்படின்னா, மரக்கண்டு போயிட்டு பேசினாங்கன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அவர் வந்து உள்ள பாராளுமன்றத்துக்குள்ள கலர் பாம்ஸ் வீசினவங்கள சொன்னார். இருங்க, அதான் நான் சொல்ல வரேன். அவர் என்ன சொல்ல வராருன்றதுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு நாடாளுமன்றமாக நடத்திருந்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் நாடாளுமன்றத்தோட வேலை என்ன, சபாநாயகரோட வேலை என்னன்றது தெரிஞ்சிருக்கும். 146 பேரை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்கல்ல, அதை விட ஒரு நகைச்சுவை வந்து வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து மோடி அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் 240ன்னு. இந்த என்டிஏ வந்து 1998 ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை தடவை இந்த என்டிஏ ஆட்சின்னு சொல்லி மோடி அவர்கள் பேசியிருப்பார். ஆப்கி பாரு மோடி சர்க்கார் தானங்க பேசுனீங்க. ஆப்கி பாரு என்டிஏ சர்க்கார்னா பேசுனீங்க. மோடி சர்க்கார் தானே. இல்ல நீங்க என்ன பேசுனீங்கன்னு நான் கேட்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசுனீங்க அதுதான். அப்போ மோடிக்கு கேரண்டி நான் 400 சீட்டு வாங்குவேன்னு சொன்னா 400 சீட்டு வாங்காத மோடிக்கு என்ன கணக்குது? அப்போ முதல்ல ஒரு தோல்வியை ஒப்புக்கணும். ஒப்புத்துக்கலைன்னா அது மக்கள் நிச்சயமாக பாடம் சொல்லி தருவாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேணாம். விவாதம் பண்ண மோடி அவர்கள் தயாராக இருந்தால், விவாதம் பண்ண மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வர தயாராக இருந்தால், எல்லா மசோதாவையும் நாங்கள் விவாதம் பண்ணி தான் நிறைவேற்றுவோன்றதை மோடி தயாராக இருந்தால் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வரும். இந்தியா கூட்டணி நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். சொன்னார் இல்லை, நீங்கள் எங்களோட சத்தம் அதிகமாக வரும்னு. சத்தம் அதிகமாக வருதுன்னு இல்லை, மக்கள் உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை முழுசாக இழந்துட்டீங்க. நீங்கள் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை பேசணும். பரமாத்மாவுக்கு இன்றைக்கி நிலமை பார்த்தீங்களா? அதாவது வரும்போது ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை எந்துன்னு சொல்லிட்டு பல்டி குமாரும் சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் ரெண்டு பேர் பேசுவாங்க. அவர் தான் பிரதமர், ஆனால் பதவி எங்களுது, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் அவர் செய்யணும் அப்படின்னு தான் அவங்க 2 பேரும் பேசுவாங்க. இதே நிதிஷ்குமார் மீம்ஸ்ல வர்றது அதெல்லாம் இல்லங்க, அவங்க அப்படி போய் டிமாண்ட் இன்னைக்கு பண்ணலையே. இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, புரியுது, இதே நிதிஷ் இவரு சந்திரபாபு நாயுடு தான் 2019 நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துட்டு வந்தாரு. இப்போ என்ன சந்திரபாபு நாயுடுக்கும் நான் மோடிக்கும் என்ன மாற்றம் வந்துடுச்சு? உங்களை கைது பண்ணாங்க, அதனால போய் அங்கே தஞ்சம் அடைஞ்சிங்க, அவ்வளோதானே. வேற என்ன நாயுடுக்கும் இவருக்கும் என்ன இது வந்துச்சு வித்தியாசம்? சரி, 6 மாசத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கும் போது என்ன சொல்லிட்டு வந்து உருவாக்குனாரு? இன்னைக்கு என்ன மாறி நிதிஷ்குமாருக்கு? அப்போ உங்களுக்குள்ள வந்து ஒரு செட்டப் தான். அதை நீங்க வெளிப்படையா இந்த விஷயத்த பண்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த சபாநாயகர் பதவி வந்து 1998 கூட்டணி கட்சியான ஜிஎம்சி பாலயோகி தான் வச்சிருந்தார் தெலுங்கு தேசத்தில், என்டிஏ ஆட்சியில் ஃபர்ஸ்ட்ல. அதே மாதிரி யூபி அரசாங்கத்தில் 2004 கம்யூனிஸ்ட் சேர்ந்த சோம்நாத் சட்டர்ஜி தான் கூட்டணியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து கூட்டணியை கேளுங்கன்னு சொல்றது ஒன்றும் ஒரு தவறான முன்னுதாரணம்லாம் கிடையாது. இல்லை, அதுக்கு நோக்கம் இப்போ அவங்க என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, பாஜக இல்லாத ஒரு கட்சி வந்துட்டா உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை உடைக்க முடியாது, அதான் அவர் தடுத்துருவாரு அப்படின்ற நோக்கமும் இருக்கா? யாருக்கு அந்த இந்தியா கூட்டணிக்கு? அதாவது மோடி ஒன்று நினச்சிட்டு இருந்தது. அதாவது இது வரைக்கும் மோடி வந்து கூட்டணி மந்திரி சபையெல்லாம் ஆட்சி பண்ணது கிடையாது. முதல் தடவை வந்திருக்காரு. அவருக்கு கூட்டணினா என்ன, கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது ஒரு 4 நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், நிதிஷ்குமாரை பார்த்தோன்னே பொசுக்குன்னு எழுந்துக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம மோடியை பார்த்தோம். புதுசாக இருக்கு எல்லாமே. ஏன்னா இப்போதான் அவருக்கு அந்த பதவி போயிடுமோன்ற பயமே வந்திருக்கு. பதவி போயிடுச்சுன்னா நம்ம எந்த ஜெயிலுக்கு போவோன்ற பயம் அவருக்கு வந்திருக்கு. அப்போ வெளிப்படையா என்ன பண்றாரு? நிதிஷ்குமார் பார்த்தோன்னு எழுந்திருக்காரு, சந்திரபாபு நாயுடு பார்த்தோன்னு எழுந்துக்கிறாரு. ஏன்னா பதவி எப்படியாவது இவங்க 2 பேரும் எங்களை குத்துருங்கப்பா அடுத்த 5 வருஷன்றதுக்காக வச்சிருக்காரே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. வேற என்ன நோக்கம் இருக்கு போது மோடி அவர்களுக்கு? கேட்போம். நான் திரு அஸ்வதாமன் அவர்கள்ட்ட, கூட்டணி சர்க்கார் அப்படின்றது சபாநாயகர் தேர்தலில் குறிப்பா என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளையே நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவ கூட யோசிப்போம்னு காங்கிரஸ் சொல்லுது. அந்த மெயின்லகான இந்தியா கூட்டணி தட்டி பறிக்க முயற்சிக்குதா? அதை எப்படி பாஜக எதிர்கொள்ளும்? அஸ்வதாமன் கேக்குதா? அஸ்வதாமன் கேக்குதுங்களா? ஓகே. எனக்கு முன்னால பேசினவரு வீடியோ வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் இந்த வீடியோவை பார்த்தாரா கேளுங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய காலில் நிதிஷ்குமார் அவர்கள் ஆசீர்வாதம் அவர் தடுத்தார். அந்த வீடியோவும் பார்க்க சொல்லுங்க. அதுக்கு விஷயம் இல்ல. இன்னைக்கு ரொம்ப ஜனநாயகத்துக்கு எவ்வளவு ஒரு பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், தோல்விங்கிறாரு. மற்ற இந்தி கொஞ்சம் ஜெயிச்சுச்சா, ஆட்சி அமைச்சிருச்சா என்ன? இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கமா 10 மார்க் 12 மார்க் எடுக்கிற பசங்க எல்லாம் 35 மார்க் எடுத்த உடனே அப்படியே சந்தோஷமா வந்துருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்க தேர்ட் ரேங்க் எடுத்துட்டாங்கன்னா உட்காந்து எழுதிப்பாங்க. அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறது சூழ்நிலை. நாங்க தான் ஜெயிச்சிருக்கிறோம். நீங்க 145 MP நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க சார், அது ஜஸ்ட் பாஸ்ன்றாங்க. அப்ப 145 சீட் வச்சிருந்தாரு, பாஸ் இல்ல, ஃபெயில் தான். ஃபெயிலா? ஃபெயில் தான். 273 தான் பாஸ். 272 கடந்துட்டாங்க சார். அதாவது திரும்ப நான் சொல்றேன், NDA ஆட்சின்றது மோடி வாயில எந்த இடத்துலயும் சொல்லல. அத முதல்ல இல்ல, நீங்க பாஸ் கூட இல்ல ஃபெயில்ன்றாங்க அஸ்வதாமன். பாஸ் கூட இல்ல ஃபெயில்ன்றாங்க. குறுக்கால பேசாதீங்க. நீங்க எவ்வளவு அபத்தமா பேசும்போது நான் அமைதியா தான் இருந்தேன். நான் வேற ஆன்லைன்ல வேற இருக்கேன். குறுக்கால பேசாதீங்க. 145 சீட்டை வச்சுட்டு மன்மோகன் சிங் நடத்தினார்ல ஒரு அரசு, அதுக்கு பேர் என்ன சார்? ஏன் இல்லைன்னா இங்க ஒரு மைனாரிட்டி திமுகன்னு சொல்லி இங்க திமுகவுடைய ஆட்சியை அந்த அம்மா ஒரு 5 வருஷம் கலாச்சிட்டே இருந்தாங்களே, அதுக்கு பேர் என்ன சார்? அதாவது ஜனநாயகத்துல நீங்க நல்லா பாருங்க, ஒரு எதிர்கட்சிகள் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல சட்டம் இருந்தா வரவேற்கும். அந்த சட்டம் ஏதாவது ஒரு விதத்துல மக்களுக்கு பாதிப்பாக இருப்பதாக எதிர்கட்சிகள் நினைத்தா எதிர்க்கணும். ஆனா இந்த இந்தி கூட்டணி ஃப்ரம் த வெரி பிகினிங் 2014 ராகுல் வெறும் 44 சீட்டு ஜெயிச்சப்போ பிரஸ் மீட்ல சொல்றாரு, இந்த 44 எம்பியோடைய பலம் என்னன்னு சொல்லி நீங்க பாராளுமன்றத்துல பாப்பீங்க அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு பாராளுமன்ற கூட்டத்தையும் இவர்கள் ஒழுங்காக நடத்தவே விடல. இந்த 10 வருஷத்திலே சொல்றேன். சின்ன அளவுல சீட்டுகளை வைத்துக்கொண்டே கூட காங்கிரசும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒவ்வொரு முறை பாராளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்புவாங்க. அந்த பிரச்சனை உண்மையான பிரச்சனையாக இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகும் அந்த பிரச்சனையை பேசியிருப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் புனையப்பட்டது அப்படின்ற காரணத்தினால பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே அந்த பிரச்சனையை கைவிட்டுருவாங்க. இல்ல அது புனையப்பட்டதா உண்மையான பிரச்சனையான்றது பேசினாதானே தெரியும். பேசுங்கன்னு தானே அவங்க காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ குரல் கொடுத்தாங்க. நான் சொல்ற கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அது பாராளுமன்றத்துல பேசப்பட வேண்டிய விஷயமாவே இருக்காது. உதாரணத்திற்கு அதானி அவருடைய கம்பெனியை பத்தி ஏதோ ஒரு ஃபாரின் நிறுவனம் சொல்லிடுச்சுன்னு சொல்லி ஒரு தடவை பிரச்சனை பண்ணாங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு அதை பத்தி பேசினாங்களா? பேசல. அதனால பாராளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவதற்காக காரணங்கள் புனைய காரணங்களுக்காக பாராளுமன்றத்தில் அந்த கருத்து பேசப்படவில்லை. இது ஒரு ஜனநாயக விரோதமான, மக்கள் விரோதமான, மோசமான ஒரு செயல்பாடு. இப்போ நாங்க ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கிறோம், அது இருக்கிறோம், இது இருக்கிறோம், என்ன வேணா பேசலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல போய் ராகுல் தாய்லாந்து கிளம்பிடுவாரு. இவங்க இங்க இருக்கிற எம்பிஸ் நேரா போய் அங்க இருக்கிற கேண்டீன்ல முந்திரி பக்கோடா சாப்பிட்டு வந்துருவாங்க. இங்க இருந்து போன 33 பேரு போன 5 வருஷம் அதை தான் பண்ணாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன உருப்படியான விஷயங்கள், மக்கள் பிரச்சனைகள், இன்றைக்கு கள்ளச்சாராயத்துல 5 பேர் எங்க ஊர்ல செத்து போயிருக்காங்க. அதை பத்தி கவலை இல்லை உங்களுக்கு. இங்க உட்காந்துட்டு நாங்க அங்க முனைக்கிறோம், இங்க தூக்கிடுவோம். மக்கள் உங்களையும் நம்பி ஓட்டு போட்டதுக்கு ஏதாவது உருப்படியா பண்ணுங்க சார். எல்லா பக்கமும் கள்ளச்சாராயம், கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக், மெத்து, இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது தமிழகம். இப்ப மரக்காணத்துல 21 பேர் செத்த வடு ஆறல. அதே வட மாவட்டத்துல பகுதியில இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில 5 பேர் செத்து இருக்காங்க, 10 பேர் கவலைக்கிடமா இருக்காங்க. அதே பக்கத்துல சில கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இன்றைக்கு குடத்துக்குள்ள உட்காந்து சாராயம் வைக்கிற காட்சிகள் வெளியாகிருக்கு. மக்கள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு முறை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட முடியும், ஓட்டு வாங்கிட்டா போதும், இவங்க எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.